அவன் நேரடியாக ஹோட்டலுக்கு வந்தான். இகோர் போன்ற ஆட்கள் அவனுக்கு துரோகம் செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவனிடத்தில் வேலை செய்யும் ஆட்கள் அவனுடைய நடவடிக்கைகளை பற்றியும் ஷிப்மெண்ட்டுகளை பற்றியும் வெளியே துப்பு சொல்கிறார்கள். எங்கே விசாரித்தாலும் கடைசியாக வேகாவின் பேர்தான் வெளியே வருகிறது. வேகா என்ற ஒற்றை தலையை மட்டும் கிள்ளிவிட்டால் முடியக்கூடிய பிரச்சனை இது கிடையாது. மொத்தமாக அவனுடைய கூட்டத்தையோ அல்லது அவனுடைய நெருக்கமான ஆட்களையோ அழிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தலையெடுத்து கொண்டேதான் இருப்பார்கள். மார்க்குடைய நிம்மதியை குலைத்து கொண்டுதான் இருப்பார்கள். அவன் எப்பொழுதுமே தன்னுடைய ஹோட்டலுக்கு ஒரு மன நிம்மதி இல்லாமல் தான் சாப்பிட வருவான். இப்பொழுதும் அப்படித்தான் வந்திருந்தான். திடீரென்று அவன் மேஜை மீது வைத்திருந்த பூவை பார்த்தான். வெல்ஸ் வீட்டில் பார்த்த அதே பூவை போல இது இருந்ததும் அவனுக்கு ஷெர்ரியின் ஞாபகம் வந்தது. அட, நம்ம ஷெர்ரிய ஃபுட் சர்வ் பண்றதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணிருந்தோமே, அந்த விஷயத்தை கூட மறந்துட்டனே. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். டென்ஷன்ல முக்கியமான சில விஷயங்களை மறந்துடுறேன். சாதாரணமாக சாப்பிட வந்தவன் ஷெர்ரி வந்து உணவளிக்க போகிறாள் என்று தெரிந்ததும் ஒரு பரபரப்புடன் அவன் காத்திருக்க தொடங்கினான். ஷெர்ரி தன்னுடைய வேலையில் மிகவும் சரியாக இருந்தாள். மார்க் என்ன சாப்பிட போகிறான் என்று தெரிந்து வைத்துக் கொண்டு அனைத்து உணவுகளையும் அவள் சரியாக எடுத்து வைத்திருந்தாள். அதை எப்படி பரிமாற வேண்டும் என்று மனதிற்குள்ளேயே ஒரு முறை யோசித்து பார்த்து கொண்டாள். அவன் பதைப்புடன் காத்து கொண்டிருந்த வினாடியில் கதவை திறந்து கொண்டு சரியான நேரத்திற்கு உள்ளே போனாள். ஹலோ சார் என்று சொன்னவள் சிறிய தள்ளுவண்டியில் உணவுகளை எடுத்துக்கொண்டு மேஜையை நெருங்கினாள். ஒவ்வொரு உணவாக மிகவும் பணிவுடன் அவள் எடுத்து வைத்துக் கொண்டிருப்பதை ரசித்து கொண்டிருந்தான் மார்க். ஷெர்ரி என்னதான் மிகவும் ஒல்லியாகவும் வறுமையில் அடிபட்டவளைப் போல் இருந்தாலும் அவள் அவனுடைய துணையாயிற்று. அதுவும் அல்லாமல் இவனுடைய துணை என்றால் அவள் சாதாரணமான உருமாறியாக இருக்க முடியாது. அவளிடத்திலிருந்து ஒரு தனித்துவமான அழகு வெளிவந்து கொண்டிருந்தது. அவள் உடை உடுத்தியிருந்த விதம், அவளுடைய அழகான முகம், கூர்மையான நாசி, சிறிய உதடுகள் என்ற அனைத்து விஷயங்களையும் அவன் ரசித்து கரைந்து கொண்டிருந்தான். அவன் எப்பொழுதாவதுதான் தன்னுடைய மக்களை பற்றி லேசாக மறந்து போவான். அப்படித்தான் இப்பொழுதும் மறந்து போயிருந்தான். ஷெர்ரிக்கும் அவனை போன்ற உணர்வுகள் வேறு விதமாக வந்து கொண்டிருந்தது. உணவை எடுத்து வைப்பதில் கவனமாக அவள் இருந்தாலும் அவளுடைய இதயம் சம்பந்தமே இல்லாமல் பலமாக எதற்கு துடித்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் பயங்கரமாக துடித்தது. மார்க்கை நெருங்கி அருகில் இருக்க வேண்டும் என்ற ஆவல் அவளுடைய மனதுள் எழுந்து கொண்டே இருந்தது. அது ஏன் என்று அவளுக்கு தெரியவே இல்லை. ஷெர்ரியின் கரங்கள் அவளையும் அறியாமல் பயங்கரமாக நடுங்கிக் கொண்டிருந்தது. எடுத்து வைக்கும் உணவுகளை சரியாக வைத்தாலும் அவளுடைய கை நடுக்கத்தை அவன் கண்டுபிடித்து விட்டான். அவனைப் போலவே அவளுக்கும் மாயாஜாலமான சில நிகழ்வுகளும் உடம்பில் மாற்றங்களும் நடந்து கொண்டிருக்கும் என்பது அவனுக்கு திண்ணமாக தெரியும். லேசாக இதழ்களில் படர்ந்த ஒரு சிரிப்பை அடக்கிவிட்டு ஷெர்ரி என்று காதல் நிறைந்த தொனியில் அவளை அவன் அழைத்தான். அவள் இவனை மருண்ட விழிகளுடன் பார்த்தாள். இருவருடைய பார்வைகளும் கலந்து பிரிக்க முடியாமல் ஓரிரு நொடிகள் அப்படியே இருந்தது. நீ என்ன பார்த்து டென்ஷன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரீயா இரு. நீ என்ன ஒர்க் பண்ண வந்தையோ அதை சரியா பண்ணு. எஸ் சார். அவன் நம்பிக்கை கொடுத்ததும் அவள் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்தாள். அவன் பல வருடங்களாக தேடிக்கொண்டிருந்த ஒரு பெண் சாதாரணமாக இப்பொழுது மிகவும் நெருக்கத்தில் அவனுக்காக உணவை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாள். இதை அவனால் நம்பத்தான் முடியவில்லை. ஆனால் இந்த நிகழ்வு அவனுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்காதா என்ற ஆசையை கிளப்பிவிட்டது. அவளை நெருக்கத்தில் பார்க்கும் பொழுது இத்தனை நாளும் அவனுடைய உடம்பிலும் மனதிலும் எழாத மாயாஜாலமான அதே நேரத்தில் காதல் நிறைந்த உணர்வுகள் மேலோங்கியது. சார் சாப்பிடுங்க சார். கனிவாக அவள் சொன்னதும் அவன் தட்டை பார்த்தான். அவனுக்கு என்ன பிடிக்கும் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு முதலில் அவள் அந்த உணவிலிருந்து தொடங்கியிருந்தாள். மெல்லமாக அவன் சாப்பிட தொடங்கிய பொழுது அவனுடைய எண்ணங்களும் மெல்லமாக உருள தொடங்கியது. அவளிடத்தில் அவன் அனைத்து விஷயங்களையும் சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் சொல்ல முடியுமா? சொல்ல தொடங்கினால் எதிலிருந்து சொல்ல முடியும்? எத்தனை விஷயங்களைத்தான் சொல்ல முடியும்? அப்படியே சொல்லி முடித்தாலும் அவள் அதை நம்புவாளா? உதாரணமாக அவன் ஒரு உருமாறி என்பதிலிருந்து தொடங்கலாம். அவன் ஒரு உருமாறி என்பதை அவள் நம்புகிறாளோ இல்லையோ அதுவே பெரிய கேள்விக்குறிதான். அடுத்ததாக அவன் ஒரு பெரிய ஓநாய் கூட்டத்தின் தலைவன் என்பதை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிவிட்டு அவன் ஒரு ஆல்பா என்பதை சொல்ல வேண்டும். ஆல்பாவிற்கு லூனா என்ற துணை இருக்கிறது என்றும் சொல்ல வேண்டும். இந்த லூனாவை அடைவதுதான் ஆல்பாவின் வாழ்க்கை லட்சியம் என்று விவரிக்க வேண்டும். ஆனால் அவளுக்கு சாதாரண வாழ்க்கையை தவிர எதுவுமே தெரியாது.
ஷெர்ரி தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு ஹோட்டலில் இருந்து கிளம்பினாள். அவள் மிகவும் சோர்வாக இருந்தாள். எதுக்காக இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு? நான் வேலைகளை சரியா செஞ்சேன், பசி வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டேன், இருந்து ரொம்பவுமே டயர்டா இருக்கே. யோசித்தபடியே தன்னுடைய அறைக்கு போனாள். குளித்து முடித்து தயாராகி சாப்பிட வந்தாள். குளித்து முடித்தும் சாப்பிட்டும் கூட அவளுடைய சோர்வு அவளை விட்டு போகவே கிடையாது. கட்டிலில் வந்து யாருடனும் பேசாமல் படுத்து கொண்டாள். அவள் அதிகமாக பேசாத ஆள் என்பதால் அவளை யாருமே தொந்தரவு செய்யவில்லை. உடனடியாக தூங்கி போனாள். நள்ளிரவு வரை நன்றாக தூங்கினாள். அப்பொழுதுதான் அவளுக்கு அந்த கனவு வந்தது. வெள்ளை மணலாலான கடற்கரையில் அவள் இப்பொழுது ஓடிக்கொண்டிருந்தாள். இரவு நேரம். நிலவு வெளிச்சம் அந்த இடத்தை ஆக்கிரமித்திருந்தது. கடல் அலைகளை நிலவு வெளிச்சத்தில் நன்றாக பார்க்க முடிந்தது. ஆனால் ஷெர்ரி ஓடிக்கொண்டிருந்தாள். அவளை பயங்கரமான ஒரு ஓநாய் துரத்தி கொண்டிருந்தது. அது சாதாரண ஓநாயை விட அளவில் மிகவும் பெரியதாக இருந்தது. மணலில் சரியாக ஓட முடியாமல் கால் இடறப்பட்டு அவள் தரையில் விழுந்தாள். விழுந்ததும் அந்த ஓநாய் நெருங்கிவிட்டது. தலைகீழாக விழுந்த ஷெர்ரி லேசாக சுழன்று எழ முயற்சி செய்தாள். அதற்குள் அந்த ஓநாய் அவளை நெருங்கிவிட்டது. தன்னுடைய தங்க நிற கண்களால் அவளை அது அளந்தது. அதன் கோரமான பற்களை பார்த்ததும் வீலென்று இவள் அலறினாள். மொத்த ஹாஸ்டலுக்குமே அந்த சத்தம் கேட்டது. கனவு கலைந்ததும் ஷெர்ரி எழுந்து அமர்ந்தாள். எழுந்ததும் அவளுக்கு மார்க்கின் ஞாபகம்தான் வந்தது. எதற்காக சம்பந்தமே இல்லாமல் மார்க்கின் ஞாபகம் வர வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தவளை ஒரு பெரிய கூட்டமே சூழ்ந்து விட்டது. கெட்ட கனவு என்று சொல்லி அனைவரையும் அவள் அனுப்பிவிட்டாள். அதன் பிறகு அவள் தூங்கவில்லை. அந்த பெரிய ஓனாயும் மார்க்கும் கனவில் மாறி மாறி வந்தார்கள். இது போன்ற கனவுகள் வரும்பொழுது அவள் எழுந்து அமர்ந்து கொள்வாள். அதிகமாக கத்தாமல் இருக்க முயற்சி செய்தாள். ஆம், முயற்சி மட்டுமே செய்தாள். அவ்வப்பொழுது தன்னை மீறியும் அவள் கத்திவிட்டாள். அடுத்த நாள் எழுந்ததும் அவளுடன் வேலை செய்யும் பெண், எதுக்காக நைட்டெல்லாம் கத்திக்கிட்டு இருந்த? நாங்களா தூங்க வேண்டாமா? நைட்டு முழுவதுமா கத்திக்கிட்டு இருந்தேன்? எதுவும் புரியாமல் சாதாரணமாகவே இவள் கேட்டாள். ஆமா, நைட்டெல்லாம் கத்திக்கிட்டு தான் இருந்த. நானும் உன்னை காம் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். சரி, எதுக்காக கத்துன? என்ன கெட்ட கனவு? அதுவா? சொன்னா ஒரு மாதிரி நினைச்சுக்க மாட்டியே. நான் தானே கேட்கிறேன், சொல்லு. ஷெர்ரியுடைய மெத்தையில் அந்த பெண் அமர்ந்து கொண்டாள். ஷெர்ரி தன்னுடைய விரல்களை இறுக்கமாக பிணைத்து கொண்டாள். ஷெர்ரியை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த பெண்ணுக்கு இவள் இந்த காலத்தை சேர்ந்தவள் அல்ல என்றே தோன்றும். இப்பொழுதும் அப்படித்தான் அவளுக்கு தோன்றியது. நைட்டு கனவுல பெரிய ஒரு ஓனாய பார்த்தேன். கதையெல்லாம் ஏதாவது படிப்பியா? இல்ல, கதையெல்லாம் படிக்க மாட்டேன். அது துரத்துக்கிட்டு வந்துச்சு. நான் தரையில விழுந்துட்டேன். அது நெருங்கின உடனே கத்துன, கனவு கலைஞ்சிருச்சு. இந்த மாதிரியெல்லாம் கெட்ட கனவு வராம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவள் அருகில் இருந்த பெண் ஒரு நொடி யோசித்தாள். ஏற்கனவே அவள் அந்த கேள்விக்கு பதிலை தயார் செய்து வைத்திருந்தவளைப் போல உடனடியாக பதிலை சொன்னாள். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நல்ல தண்ணி குடி. நாள் முழுவதும் நீ அதிகமா தண்ணி குடிக்காம இருந்தாலும் இந்த மாதிரி கெட்ட கனவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹைட்ரேட்டடா இருக்கிறது ரொம்பவுமே அவசியம், புரியுதா? ஷெர்ரி கூர்மையாக கேட்டுக்கொண்டிருந்தாள். எந்த விதமான பதிலையும் அவள் அளிக்கவில்லை. அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல கனவு மட்டும்தான் வரணும்னு நினைக்கணும். நல்ல எண்ணங்களோட தூங்கினா கண்டிப்பா கெட்ட கனவு வராது சொல்லிவிட்டு அந்த பெண் கிளம்பி விட்டாள். அவள் சொன்ன விஷயங்கள் எதுவும் ஷெர்ரிக்கு ஏற்புடையதாக இல்லை. அந்த பெண் சொன்ன விஷயங்களை பின்பற்றியும் கூட அன்று இரவு கெட்ட கனவுகள் அவளுக்கு வரத்தான் செய்தது. ஷெர்ரி கிச்சன் தரையை நன்றாக மாப் போட்டு துடைத்து கொண்டிருந்தாள். வேளையில் அவள் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவள் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாள். சொல்ல போனால் அவளுக்கு யோசிப்பதற்கு என்று எதுவுமே கிடையாது. அவள் எந்த ஒரு விஷயத்தை மீறியும் இந்த வேலையை மிகவும் ஆழமாக பெரிய விஷயம் என்று கருதினாள். அப்படி அவள் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது திடீரென்று அந்த ஓநாயின் நினைவு வந்து போனது. அது இப்பொழுது சாதாரண கனவாக அல்லாமல் நிஜத்துடன் கலந்திருப்பதைப் போலவே அவளுக்கு தோன்றியது. அவள் வேலை செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு மிகவும் பக்கத்தில் அது நெருங்கிவிட்டதைப் போல அவளுக்கு தோன்றியது. யாரோ ஷெர்ரியின் அருகில் மிகவும் நெருங்கிவிட்டதைப் போல தோன்றவும் அவள் திரும்பி பார்த்தாள். அங்கே ஒரு பெரிய ஓநாய் நின்று கொண்டிருந்தது. கன நேரத்தில் அந்த ஓநாயின் பிம்பம் காணாமல் போனது. திரும்பவும் ஓநாயின் உருவம் வந்தது, மறைந்து போனது. அவளால் அந்த சமையல் அறைக்குள் நிற்க முடியவில்லை. ஏற்கனவே அந்த இடம் அனலாக தகித்து கொண்டிருந்ததால் வேகமாக வேலையை முடித்துவிட்டு ஷெர்ரி வாஷ்ரூமை நோக்கி போனாள். வாஷ் பேசினின் அருகே போய் பைப்பை திறந்து விட்டாள். 2 கை நிறைய தண்ணீரை பிடித்து முகத்தில் அடித்து கொண்டாள். ஒரு முறை 2 முறை அல்ல, பல முறை முகத்தில் தண்ணீரை அடித்த பிற்பாடு அவள் கண்ணாடியில் முகத்தை பார்த்தாள்.
அப்பொழுதுதான் அந்த வினோதமான சம்பவம் நடக்கத் தொடங்கியது. அவள் உடம்பில் இருந்த தசைகள் எல்லாம் முறுக்கி கொண்டது. அவள் தன்னுடைய உடம்பை உதறி பார்த்தாள். ஆனால் அந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் உடலில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மாற்றம் நிற்கவில்லை. தொடர்ந்து தசைகள் இறுகி கொண்டே இருந்தது. வலியை கட்டுப்படுத்த முடியாமல் லேசாக அவள் முனகினாள். ஆ, என்னது இது? எதுக்கு உடம்பு இப்படி பாடாப்படுத்துது? பற்களை நரநரவென்று கடித்தாள். பற்களிலும் கூட ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அவள் எவ்வளவு தூரம் உடம்பில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மாற்றத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்தாலோ அந்த அளவு அந்த மாற்றம் அதிகரித்தது. அவளுடைய ஆதிக்கத்தை மீறியும் அது செயல்பட்டது. காலின் எலும்புகள் எல்லாம் லேசாக வளைவது போல் இருந்தது. இப்பொழுது உதட்டை கடித்து கொண்டு அவள் கத்தாமல் இருக்க முயற்சி செய்தாள். இல்ல, இதெல்லாம் என்னோட கற்பனை. தேவையில்லாம நான் என்னென்னமோ யோசிக்கிறேன். வலியை பொருட்படுத்தாமல் திரும்பவும் சமையல் அறையை நோக்கி போனாள். தான் தவறு செய்கிறோம் என்று அவளுக்கு நன்றாகவே தெரிந்தது. இந்த வலிகள் எல்லாம் குறைந்த பிற்பாடு சமையல் அறைக்கு போனால் போதும் என்று அவளால் இருந்திருக்க முடியும். சமையல் அறையில் செய்ய வேண்டிய வேலைகளை அவள் செய்து முடித்திருந்தாள். திரும்பவும் அறையினுள்ளே போனவள் தனக்கு ஏதாவது வேறு வேலைகள் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுதும் அந்த உணர்வும் வலியும் அவளுடைய உடம்பை விட்டு வெளியே போகவே கிடையாது. திடீரென்று மிகவும் சோர்வாக அவள் உணர்ந்தாள். அவளையும் அறியாமல் மயங்கி தரையில் சரிந்தாள்.